கிறிஸ்தவர்களை மிகவும் பிரியமானவர்களே, 27/2/2021 எங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதம் விடுதலையும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் பாதுகாப்பான நீர் மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் விடுதலையின் கரம் இவரோடு இருக்கட்டும் தகப்பனே. புதிய காரியங்களை செய்யும்படியாக, புதிய காரியங்களை இவர் நடக்கும்படியாக நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஏசாயா 44:21 படி நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னீரே. ஆண்டவரே, மறக்கப்படாத தேவனுடைய அபிஷேகமும் மகிமை இவருடைய வாழ்க்கையில இறங்கட்டும், 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 இறங்கட்டும் அப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, சகலத்தையுமே ஜெயிக்கக்கூடிய கிருபை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து வைக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்த தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 27/2/2021 இந்த தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்த தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இந்த தேசத்தின் நன்மை கொடுங்கப்பா. உங்களுடைய கிருபை, உங்களுடைய கோலும் கைத்தறியும் தேசத்தில் உண்டாகட்டும். உங்களுடைய அபிஷேகத்தினால தேசத்தை நிரப்பும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. கொரோனா வியாதியிலிருந்தும் துன்பத்திலிருந்து தேசத்தை நீங்கள் விடுதலையாக்குங்க. என் தேவனுடைய நன்மைகள் தேசத்தில் இருக்கட்டும் அப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை தோப்ப கொடுக்கிறோம் அப்பா. அதோடு இந்த தேசத்தில் எழுப்பதை தரும்படி ஜெபிக்கிறேன். எழுப்பதை தருவீராக, எழுப்பதை தருவீராக, எழுப்பதை தருவீராக, எழுப்பதை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமேன்.